மோடி அரசு ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து தினமும் அரசியல் சாசனம் படுகொலை செய்யப்படுவதாக காங்கிரஸ் விமர்சனம். மோடியின் ஆட்சி காலத்தை அரசியல் சாசன படுகொலை யுகமாக அனுசரிக்கலாமா என்றும் கேள்வி. விக்கிரவாண்டி தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடக்கம். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்தில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. கள்ளச்சாராயம் தயாரித்து விற்றால் ஆயுள் தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வழிவகை செய்யும் தமிழக அரசின் சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் ஜூன் 29ஆம் தேதி அன்று நிறைவேற்றப்பட்ட மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். மதுரையில் தொடர்ந்து வயது முதிர்ந்த பெண்களை குறிவைத்து கொலை செய்யும் போக்கு அதிர்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தொடரும் படுகொலைகள் தமிழகத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து பலத்த கேள்விகளை எழுப்புவதாகவும் கருத்து. தமிழகம் முழுவதும் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை. ஆசிரியர் சங்கங்கள் 2வது சனியன்று விடுமுறை அளிக்குமாறு முன்வைத்த கோரிக்கையை ஏற்று பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 முதல்நிலை தேர்வு இன்று நடக்கிறது. 797 மையங்களில் 2,38,000 பேர் தேர்வெழுத இருப்பதால் விரிவான ஏற்பாடு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழை. விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கரூர், பரமத்தி, மதுரை மற்றும் வேலூரில் நேற்று 103 டிகிரி வெயில் பதிவு. தமிழகத்தின் 7 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவான வெப்பம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் குற்றாலத்தில் பாதுகாப்பு கம்பிகளை தாண்டி கொட்டும் தண்ணீர். மெயின் அருவியிலும் ஐந்தருவியிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மதுரையில் 2 கோடி ரூபாய் கேட்டு பெண் தொழிலதிபரின் 14 வயது மகன் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது. பிடிபட்டுள்ள பணிநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ்காரர் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை தீவிரம். தூத்துக்குடியில் 114 ஏக்கரில் அமைய உள்ள வென்பாஸ்ட் மின்சார வாகன உற்பத்தி ஆலைக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் ஆணையம் அனுமதி. ஆண்டுக்கு 50,000 வாகனங்களை உற்பத்தி செய்யும் வகையில் 1120 கோடி ரூபாய் மதிப்பில் ஆலை அமையும் என தகவல். தமிழகத்திற்கு காவிரியில் நீர் திறக்க முடியாது என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டம். ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைப்படி தினமும் 1 TMC தண்ணீர் திறப்பு தற்போதைக்கு சாத்தியமில்லை எனவும் பேட்டி. ஆனந்த் அம்பானி ராதிகா திருமணத்துக்கு வேட்டி சட்டை அணிந்து குடும்பத்துடன் சென்ற ரஜினிகாந்த். இசையமைப்பாளர் AR ரஹ்மான், சூர்யா, ஜோதிகா, நயன்தாரா, இயக்குனர் அட்லி உள்ளிட்டோரும் பங்கேற்பு. மணமகன் ஆனந்த் அம்பானியுடன் இணைந்து ஹிந்தி பாடலுக்கு நடனமாடிய ரஜினி. முகேஷ் அம்பானி உள்ளிட்டோரும் உற்சாக நடனம். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். மாநில முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் 90 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் தீர்ப்பு. அமலாக்கத்துறை வழக்கில் இடைக்கால ஜாமீன் கிடைத்தாலும் கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சிறைவாசம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் CBI-யால் கைது செய்யப்பட்டுள்ள அவர் திகார் சிறையில் தொடர்ந்து இருப்பார். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி மீது குண்டூர் மாவட்ட போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு. YSR காங்கிரசிலிருந்து விலகியதால் CID போலீசாரால் கைது செய்யப்பட்டு கொடுமைக்கு ஆளானதாக தெலுங்கு தேச MLA அளித்த புகாரில் நடவடிக்கை. அவசர நிலையை பிரகடனப்படுத்தியதன் மூலம் அன்றைய பிரதமர் இந்திரா ஜனநாயகத்தின் ஆன்மாவை நெறித்ததாக அமித்ஷா விமர்சனம். மனிதாபிமானமற்ற வலியை எதிர்கொண்ட அனைவருக்காகவும் அரசியல் சாசன படுகொலை தினம் அனுசரிக்கப்படும் என்றும் விளக்கம். இந்தியாவில் மக்கள் தொகை 2062ஆம் ஆண்டில் 170 கோடியாக உச்சத்தை தொடும் என ஐநா அறிக்கை. 38 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மக்கள் தொகை குறைய தொடங்கும் என்றும் தகவல். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 8 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேற்குவங்க அரசு வழக்கு. எந்த காரணமும் கூறாமல் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என கருத்து. மகாராஷ்டிராவில் பயிற்சி IAS அதிகாரி பூஜா கேட்கர் தனது ஆடி காரில் அரசு வாகனம் என்ற ஸ்டிக்கருடன் சிவப்பு சுழல் விளக்கு பொருத்திய விவகாரம். போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டதாக 21 நோட்டீஸ்கள் வழங்கிய போலீசார் 27,000 ரூபாய் அபராதம் விதிப்பு.
கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரை 3 மாதங்களில் இந்தியாவின் கார் ஏற்றுமதி 19% உயர்வு. உள்நாட்டு கார் விற்பனை மந்தமாக இருந்த நிலையில் ஏற்றுமதி கை கொடுத்ததாக வாகன உற்பத்தி நிறுவனங்கள் தகவல். 75 ஆண்டுகள் ஊறிப்போன ஊழல் லஞ்சத்தை ஒரு திரைப்படத்தை வைத்து ஒழிக்க முடியாது என சீமான் கருத்து. இந்தியன் போல் இன்னும் 100 படங்கள் எடுத்தாலும் ஊழல் ஒழியாது என்றும் பேட்டி. 75 வருஷமா ஊறிப்போன ஊழல் லஞ்சத்தை ஒரு படத்துல ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, இந்தியன் 1 வந்துருச்சு, படம் முடிஞ்சிருச்சு, ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டா பதிலுக்கா இல்ல இல்ல. இன்னும் 10 படம், இன்னும் 100 படம் எடுத்தா கூட இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. ஹாங்காங்கில் 135 வடிவங்களிலான டோரேமான் பொம்மைகளின் கண்காட்சி. டோரேமான் கார்ட்டூன் கதாபாத்திரத்தை உருவாக்கிய ஃபியூஜிகோ ஃபியூஜோவின் 90வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்பாடு.